என் சிந்தையிலும் என் வாக்கிலும் நின்று அருள் புரியும் அகத்தியர் திருவடிகளே போற்றி. இந்த பதிவை பார்க்க வந்த கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே நீண்ட செல்வமும் நிம்மதியான வாழ்க்கையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கண் திஷ்டி, செய்வினை, பில்லி சூனியம், இது மாதிரியான எத்தனை கெட்ட சக்திகள் இருந்தாலும் அத்தனையுமே உங்களையும் உங்க குடும்பத்தையும் விட்டு ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு அருமையான பரிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதனால இதை பார்க்க வந்த கன்னிராசி நேயர்கள் எல்லாருமே இந்த பரிகாரத்தை ஒரு முறை செஞ்சு வச்சுக்குங்க. இதனால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அத்தனை கெட்ட சக்திகளும் தெரிச்சு ஓடக்கூடிய அற்புதமான பரிகாரம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் நிறைய பேருக்கு சொன்ன பரிகாரம். ஏன்னா நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வந்த நிறைய பேருக்கு இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி அவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள்லாம் கிடைச்ச அற்புத பரிகாரம். குறிப்பா சொல்லணும்னா, ஒரு பெண்மணி ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து இதை பார்க்க சொன்னாங்க. நான் பார்த்து ஜாதகத்தை பார்த்த உடனே, அம்மா உங்க குடும்பத்துல கண் திஷ்டி தோஷம் இருக்கு, அதனால உடம்பு பாடாப்படுத்தும், எந்த சீக்குன்னே தெரியாது, உங்களுக்கு ஆஸ்பத்திரியிலாம் போய் காமிச்சிருப்பீங்க, அதுல எல்லாம் எந்த பயனும் கிடைச்சிருக்காது, அதனாலதான் இப்ப ஜாதகத்தை எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, எப்படி அந்த அம்மா சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு. இந்த கண் திஷ்டினாலதான் உங்க வீட்டுல இந்த பிரச்சனை வந்திருக்குமா உங்களுக்கு. அதனால நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கம்மா, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அப்படின்னு இந்த பரிகாரத்தை சொல்லி அனுப்புனேன். அந்த அம்மாவும் மன திருப்தியோட தான் சரி இந்த அம்மா சொன்னது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதை அப்படியே போய் செஞ்சிருக்காங்க. நல்லது நடந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் உடம்பு முடியாம இருந்திருக்கு, அவங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப படுத்த படுக்கையா இருந்திருக்காரு. இந்த பரிகாரத்தை செஞ்சோன்னே இப்ப ஏந்திரிச்சு வெளியில வர்ற அளவுக்கு அவ கணவர் நல்லா ஆயிட்டாரு. அந்த அம்மா என்னிட்ட அம்மா நீங்க சொன்ன பரிகாரத்தை செஞ்சேன், எங்க வீட்டுக்காரர் படுத்த படுக்கையா இருந்தாரு, இப்ப ஏந்திரிச்சு வெளியில அவரோட வேலையெல்லாம் பாக்குற அளவுக்கு வந்துட்டாருமா அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வருஷம் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்கம்மா, இதே உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும், உங்க வீட்டுக்காரர் நல்ல முறையில வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அப்படி கண் கண்ட ஒரு அருமையான கண் திஷ்டி பரிகாரம். எந்த கெட்ட சக்தியா இருந்தாலும் தெரிச்சு ஓடக்கூடிய ஒரு பரிகாரம். அதனால இதை பார்க்க வந்தவங்க நீங்களும் நம்பிக்கையோட முழு மனசோட இதை செய்யணும். செஞ்சீங்கன்னா 100க்கு 100% நிச்சயமா பலன் தரக்கூடியது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த இந்த கண் திஷ்டி பரிகாரம். சரி, இப்ப ஏன் கன்னி ராசிக்காரவங்களுக்கு கண் திஷ்டி ஏற்படுது, அதை ஏற்பட்டுட்டுன்னா என் குடும்பத்திலையும் எனக்கும் ஏற்பட்டுட்டு கண் திஷ்டி அப்படின்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு பரிகாரம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம சொல்ல போறோம். ஏன் கன்னி ராசிக்கு கண் திஷ்டி வருதுன்னா, இவங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஏன்னா இவங்க ராசியாதிபதி புதன் பகவான். அதனால எப்பயும் உங்க இளமையா தோற்றத்தோட இருப்பாங்க. அதே மாதிரி சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஒரு தொழிற்சாலையா இருந்தாலும் சரி, வேலை செய்யற அலுவலகமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எல்லாம் எல்லாரும் அமைதியா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க சுறுசுறுப்பா அந்த வேலையை நல்ல புத்திசாலித்தனமா சாதுரியமா அந்த செயலை செஞ்சு முடிச்சிருவாங்க. இதனாலேயே உயர் அதிகாரியா இருந்தாலும் சரி, முதலாளியா இருந்தாலும் சரி, இவங்க சுறுசுறுப்பையும் இவங்க வேலை செய்யற பாங்கையும் இவங்க புத்திசாலித்தனத்தையும் பார்த்து இவங்கள்ட்ட நிறைய வேலைகள்லாம் பொறுப்பா கொடுத்து அதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க. இதை பார்க்குறவங்க, இவங்களோட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் இவங்களும் நம்மளோட தான் வேலை பார்க்குறாங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த புத்திசாலித்தனம் வருது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பொறாமையா அது ஏற்பட்டு கண் திஷ்டி ஏற்படும். இதனாலதான் நிச்சயமா கண் திஷ்டி அவங்களுக்கு ஏற்படும்.
அதே மாதிரி இவங்க வந்து வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிரனா இருக்கிறதுனால இவங்க பேச்சில ஒரு இனிமையும் ஒரு கவர்ச்சியும் இருக்கும். இவங்க எந்த இடத்துல பேசினாலும் அந்த பேச்சை பார்க்கறதுக்கு 4 பேர் நிற்பாங்க. அவங்க பேச்சை செவிமடுத்து கேட்பாங்க. அவ்வளோ ஒரு இனிமையாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கும். அந்த பேச்சை கேட்கறதுனாலயே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவங்க எப்படி இவ்வளவு இனிமையா இவ்வளவு சிரிப்பா சந்தோஷமா இந்த பேசுறாங்க, எல்லாரையும் கவர் பண்ணிக்கிறாங்க, நம்மளால முடியலையே அப்படின்னு ஒரு கெட்ட பார்வையே கண்டிஷ்டியா மாறிடும். இயற்கையாவே இவங்கள்ட்ட வந்து அறிவும் புத்திசாலித்தனமும் நுட்பமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அறிவும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பண்பு இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கும். அதனாலேயே இவங்களோட கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எப்படி நம்மளாலேயே முடியல, எல்லாருமே செய்ய முடியாம காரியத்தைக்குள்ள இவங்க எப்படி இவ்வளவு கச்சிதமா இவ்வளவு நுணுக்கமானதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தான் உங்களுக்கு பொறாமை ஏற்படும் இந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு. அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரவங்கள்ட்ட ஒரு ரகசியத்தை சொல்லி யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அதே மாதிரி குடும்பத்துல புதுசா ஏதாச்சும் ஒரு இடம் வாங்க போறோம், ஒரு கார் வாங்க போறோம், இல்லை காசு பணமெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தவங்கள்ட்ட சொல்லாம இவங்களால இருக்க முடியாது. ரகசியத்தை பாதுகாக்கவே முடியாது. எப்படியும் வெளியில போய் 4 பேர்ட்ட சொல்லிவிடணும். அதனால அந்த வேலையே செய்ய முடியாம போயிடும். அது அப்புறம் அதனாலேயே இவங்களை சுத்தி இருக்கிறவங்க இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்து அதே பொறாமையா ஏற்பட்டு அது கண்டிஷ்டியா மாறிடும். இந்த மாதிரி பல சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம் கன்னிராசிக்காரவங்களுக்கு. அதனால இவங்க புத்திசாலித்தனமும் நேர்மையான தனமும் சுறுசுறுப்பும் ஒரு வேலை செய்யறாங்கன்னா அதுல நேர்த்தியும் ஒரு அழகும் அவ்வளவு திட்டமிட்டு கணக்கச்சிதமா அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அதனாலே எல்லாத்தையும் பாராட்டு பெற்று அதுக்கான சன்மானங்கள்லாம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு படிப்பா இருந்தாலும் சரி, ஒரு விளையாட்டா இருந்தாலும் சரி, ஒரு கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, பாட்டு பாடுறது, இதுல எல்லாமே இவங்க கெட்டிக்காரவங்களா இருப்பாங்க. இவங்கள்ட்ட வித்தியாசமா 4 பேரோட இவங்க வித்தியாசமா தெரிவாங்க. அவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் இவங்கள்ட்ட இருக்கும். அதனாலேயே இவங்களுக்கு கண்டிஷ்டி நிறைய படும். இவங்க பல பிரச்சனையும் சந்திக்க நேரம். கண்டிஷ்டி பட்டுட்டா எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற போது நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. வெளியில எல்லாம் போயிட்டு வந்து நல்லா சந்தோஷமா பொறுப்பா புத்திசாலித்தனமா எல்லா வேலையும் நல்லா செஞ்சிருப்பீங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்தோடனே கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வந்துடும். திடீர்னு வரும். நல்லா பேசிக்கிட்டே இருப்ப, இப்பதானே பார்த்தேன் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்களே, திடீர்னு சண்டை வந்துடும், அடிப்படி வந்துடும். பிள்ளைங்க இவங்க பேச்சை கேட்காதுங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட திடீர்னு சண்டை வரும். இதையே நீங்க பார்த்துக்கலாம். கண்டிஷ்டினாலதான் இது மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அது மாதிரி நல்லா இருப்பாங்க, உடம்புல எந்த சீக்கும் இருக்காது, நல்லா குடும்பத்தை பார்ப்பாங்க, வேலைக்கு போவாங்க, நல்லபடியா வந்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு படுத்த படுக்கையா போயிடுவாங்க. ஆஸ்பத்திரியில காமிச்சா எல்லா டெஸ்ட்டும் பார்த்துருப்பாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா இவங்க வீட்டுக்கு வந்தோன்னே மன கஷ்டம், மனதுல பயம், இனம் புரியாத பயம், தடுமாற்றம். எவ்வளவு புத்திசாலியா இருந்தவங்க கூட இதுல பிரச்சனை, இந்த புத்திசாலித்தனம்லாம் அங்க இல்லாம போயிடும். ஏன்னா இவ்வளவுக்கு காரணம் அந்த கண்டிஷ்டி தான். அடுத்தது ஒரு தொழில் செஞ்சாலும் பிரச்சனை வரும், அந்த இடத்துல வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல பிரச்சனை வரும். இப்படி பல இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த கண்டிஷ்டினால. இதெல்லாம் வந்துட்டுனாலே உங்க வீட்டுல அதே மாதிரி காசு பணம் சேர்க்குறோம், நல்ல காசு பணம்லாம் வருது, நகை நட்டெல்லாம் வாங்குறோம், 4 பேருக்கு பக்கத்துல காமிச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நகையெல்லாம் வித்து காசே வீட்டுக்கு வராது, அது மாதிரி போயிடும். என்னன்னா கண்டிஷ்டி தான். இது மாதிரி பல சொல்லலாம். சரி, இதெல்லாம் கண்டிஷ்டியெல்லாம் வந்துட்டு அதனால பார்க்குறவங்களாம் என்னை பார்க்காதீங்க, கண்டிஷ்டி என் மேலே ஏற்பட்டுருன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்யணும்? நம்மளையும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் பாதுகாப்பா வச்சுக்கணும்ல. அதுக்குத்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்தை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்க செய்ய போறீங்க. செலவெல்லாம் கிடையவே கிடையாது.
ஒரு 50 ரூபா தான் வரும். நேரமும் ரொம்ப நேரம் கிடையாது. அதனால எளிமையான பரிகாரம். ஆனால் நிச்சயமாக 100% உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி ஒரு நல்ல சக்தி உள்ள பரிகாரம். சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்னைக்கு தான் நீங்கள் செய்யணும். அதுக்கு வேண்டிய பொருள்னா ஒரு பிடிச்ச புடி நெல் வாங்கிக்கிங்க, ஒரு பிடிச்ச புடி பொரி அது வாங்கிக்கிங்க, ஒரு பிடிச்ச புடி வெண்கடுகு. இந்த 3 நாட்டு மருந்து கடையில் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து வச்சிருங்க. ஏன்னா இது அமாவாசை அன்னைக்கு செய்யறதுனால அதுக்கு முதல் நாளே நீங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெள்ளை துணி, சதுரமாக ஒரு வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த 4 பொருள் மட்டும்தான். சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து நீர்நிலையில் தான் நம்ம செய்யணும். அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நீர்நிலை வந்து அது குளமாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், இல்லை கடலாக இருக்கலாம். அது கடலில் செய்கிறது ரொம்ப சக்தி மிக்கது. அதெல்லாம் உங்களோட வசதிக்கு ஏற்ப இருக்கிறது. உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்தமாக நீங்கள் தேர்வு செஞ்சுக்குங்க. சரி, இப்போ எல்லாத்தையும் தேர்வு செஞ்சிட்டீங்க. இப்போ அமாவாசை அன்னைக்கு இந்த 4 பொருளையும் எடுத்துகிட்டு போயிருங்க. நீர்நிலைக்கு போய் அங்கே நின்றுக்கிட்டே இந்த வெள்ளை துணியை எடுத்து அதில் இந்த 3 பொருளையும் வச்சு கட்டிடுங்க. நல்லா முடிச்சு போட்டு கட்டி வச்சுக்கோங்க. கட்டிட்டதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மானசீகமாக நல்லா மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ இந்த 3 பொருளையும் கையில், இந்த முடிச்சே கையில் வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு, தாயே கங்காதேவியே, என் குடும்பத்தில் உள்ள கண் திஷ்டி, பில்லி, சூனியம், செய்வன, இது மாதிரி கெட்ட சக்தினால என் குடும்பத்தில் அவ்வளோது ஒரு பாதிப்பு இருக்கு. என் தொழிலில் தடை தாமதமெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அத்தனையும் அங்கே சொல்லி இன்னையோட இந்த எல்லா கெட்ட சக்தியும் என்னை விட்டு ஓடி போயிடணும் அப்படி நல்லா கங்கை அம்மன்ட்ட வேண்டிக்கிட்டு இந்த கையில் வச்சுருந்தீங்களா முடிச்சு அதை தூக்கி போட்டுருங்க. தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் 3 வாட்டி மூழ்கி ஏந்திரிங்க. தண்ணிக்குள்ளே மூழ்கி ஏந்திரிச்சிருங்க. உங்களால் தண்ணிக்குள்ளே மூழ்கி ஏந்திரிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் காலு கையை நல்லா சுத்தமாக கழுவிக்கிங்க. கழுவிக்கிட்டு 3 வாட்டியும் தண்ணி எடுத்து தாயே கங்கை அம்மா, என்னை பிடிச்சிருக்க தரித்திரியம், இந்த கண்டிஷ்டி, செய்வனை, இது எல்லாம் தெரிச்சு ஓடிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு 3 வாட்டியும் தண்ணியை தெளிச்சுக்குங்க. தெளிச்சுக்கிட்டு நேராக பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு வந்துடுங்க. பெருமாளை நல்லா மனமுருகிய வேண்டிக்கிட்டு, இன்னையிலேருந்து என் குடும்பத்தில் மனசுல நிம்மதியும், செல்வ செழிப்பும், தொழிலில் ஒரு வளர்ச்சியும், நாம் வேலை பார்க்குற இடத்துல, அலுவலகத்தில் இங்கெல்லாம் எனக்கு நல்ல பெயரும் புகழும் நல்ல சம்பளமும் கிடைக்கணும், சுபகாரியமெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நடக்கணும், நல்லதெல்லாம் எங்கள் வீட்டை நோக்கி வரணும். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் சொல்லி நல்ல பெருமாள்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு வீடு வந்து சேர்ந்துருங்க. இது மாதிரி அடுத்த வருஷம் அமாவாசை அன்னைக்கு எந்த அமாவாசையோ உங்களுக்கு உகந்தது எது தேர்வு செஞ்சுக்குங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் செய்ய போறீங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு இதே மாதிரி செய்யுங்க. இது மாதிரி நீங்க தொடர்ந்து செய்ய 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 இந்த கந்திஷ்டி, பில்லி சூனியம், செய்வன, இது மாதிரி ஏற்படக்கூடிய கெட்டது எதுவுமே உங்களை அண்டாம, இந்த தெய்வமா இருந்தாலும் சரி, நீங்க செய்யற பரிகாரமா இருந்தாலும் சரி, உங்களை கவசம் போல ஒரு காப்பு மாதிரி காத்து நிற்கும். உங்களையும் உங்க குடும்பத்தையும் காத்து நிற்கும். இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறம் தொழில வளர்ச்சி, மனசுல நிம்மதி, குடும்பத்துல செல்வ செழிப்பு எல்லாமே உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு அருமையான கண் கண்ட பரிகாரம். அதனால இதை பார்க்குற நேயர்கள் எல்லாருமே இந்த கந்திஷ்டி பரிகாரத்தை நிச்சயமா செஞ்சு வச்சுக்குங்க. உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் செய்யட்டும். அதனால அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நிச்சயமா நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி இனிமே வர காலத்துல எல்லாம் இது மாதிரி உண்மையா நடந்த பரிகாரத்தை, நல்லதெல்லாம் கிடைச்ச பரிகாரத்தை
நான் சொல்லி பலன் கிடைச்ச பரிகாரத்தை உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். நீங்களும் நிச்சயமாக இதை செய்யுங்க, நல்லது நிச்சயமாக நடக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. நல்லதெல்லாம் நடக்கும். ஓம் அகத்தீஸ்வராய நமக.